இருக்குங்க. கோயில் கீழ் இருக்கான்னு பாருங்க. போலாம். நான் வர வழியில மலை படுத்துக்கிறேங்க. பாய். See you on. மலை விடு. அங்க பாருங்க. டான் 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 டான். இன்ட்ரோக்கெல்லாம் பாட்டு போட தெரியலங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேதுல விட்டமா நீ அதான் அவன் கதையை கேளுங்க. அவனுக்கு வரப்ப அவனை வேணும் அவ்வளவு தூரம் வளர்த்துறோம். வரண்டு ஒத்த காலத்துல நிக்கிறான். அவங்க அம்மாட்ட என்னென்னமோ சொல்றா. ஏதோ வேலை வரப்ப ஆன்ஸ் வாங்கினா கூலி பாயிண்ட் வந்தாங்க. பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு வராங்க பாண்டிச்சேரில இருந்து. இங்க இருந்துங்க ஊட்டி ஊட்டி வச்சுக்கிட்டே வராங்க. இருந்து வச்சுக்கிட்டே வராங்க. வரப்ப என்ன பண்ணிட்டான், ஒன்றரை ஃபுல்லா கொடுப்பான் போல. ஒன்றரை ஃபுல்லா ரெண்டு ஃபுல்லா ரெண்டு புல்லு வாங்கச்சு. ரெண்டு புல்லு வாங்கினாங்க. ஒரு கப்பு வாங்கினாங்க. வாங்கிட்டு அங்க இருந்து ஊத்தி குடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து நீங்களா மோந்துதான் பாத்தீங்க, குடிக்கல. சத்தியமா குடிக்கலங்க. வண்டியில வந்தாங்க இருக்காங்க. கேளுங்க, நீங்க எல்லாம் கார்ல வந்தாங்க. நாங்க வண்டியில அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட வந்துதான். பெட்ரோல் பங்க் கிட்ட வந்துதானே நான் கார்ல வந்தேன். அதுக்கப்புறம் தானே நான் வண்டியில வந்தேன். நானும் வண்டியில வந்தோம். சொல்றேன் கேளுங்க. வரப்போ ஒரு ஹோட்டலு ஒரு பைசா கண்டுதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஒரு ரூபா கையில காசு இல்ல. நாங்களாம் கரெக்டா சாப்பிட்டோம். சேது மஞ்சும் தான் சாப்பிடுறோம். என்ன வேணும் கலக்கி அது இதுன்னு சாப்பிடுறாங்க. அப்புறம் என்னதான் சாப்பிட்டுட்டு கார்ல போய் படுத்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும். போத சொல்றேன் கேளுங்க. ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோம். வரப்ப சாப்பிட்டது என்ன, காசு பில்லு அதிகம். எவன்கிட்ட ஒத்த பைசா இல்ல. வச்சிருப்பாங்க ஒரு மினிமம் ஒரு 200 ரூபா இருக்கும். ஆனா பில்லு வந்தது பெட்ரோல் காசு கிடையாது. எதுக்குமே காசு இல்லைங்க யார்ட்டுமே. சாப்பிட்டு இருக்கோம். போன 9 பேரும் சாப்பிடுறோம். எங்காவது காரம் வந்து ஸ்டார்ட் பண்ணி காரம் முன்னாடி அனுப்பிச்சு வண்டி எடுத்துட்டு ஓடிடலாம். அதுன்ட்டு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. முன்னாடி போயிட்டாங்க. திருடா நீ. 600 ரூபா தரணும். நானும் ஒண்ணும் அங்கேயே நிக்கிறோம். அக்காட்ட கால் பண்ணிக்கிட்டு அந்த கடைக்கு என்ன 600 ரூபா தரணும். அந்த கடைக்கா. அதுக்கப்புறம் நான் எங்க மாமாட்ட கால் பண்ணி வாங்கி போட்டுட்டு வந்தேன். எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டு வெறுக்க வச்சுட்டாங்க. சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாத்துக்காங்க. சும்மா இருக்கவன சூப்பு குடிக்க போலான்னு பாண்டிச்சேரி இழுத்துட்டு போயிட்டு சூப்பு குடிச்சா பத்தாதான். பாண்டிச்சேரியில போய் தான் குடிக்கணுமா. நீங்க எந்த சூப்பு குடிச்சிருப்பீங்கன்னு யாருக்கு தெரியும்? கரெக்டு தாங்க, உண்மைதான். அதையும் விட்டுலாம். என்ன கோயில்ல மழை பெஞ்சு சும்மா தான் வாங்கடா, சும்மா போர் அடிக்குது வாங்கடான்னு வந்தாங்க. திருப்பி யார் போறோம் வண்டியில 1 2 3 4 மஞ்சு. சும்மா பாத்துக்கிட்டு வீடியோ நான் இங்க தான் போலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் தெரியாதா? அதெல்லாம் தெரியாது. வான்னு இழுக்கிறான். காசுல 10 பைசா இல்ல. வா போலான்னு அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரிப்பு வேற. இது எங்க? அதுவும் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி போனீங்க? இங்க சரக்கு சரியில்லை. திருச்சியில பாத்துக்கோங்க. அப்பா பேர் என்னங்க? சரவண வடிவேல் ஐயா. அவனை பாத்துக்கோங்க எந்த லட்சணத்துல இருக்கான்னு. இல்ல சரவணன் சுந்தரராஜனா? சுந்தரராஜனா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிக்கோங்க. பார்த்தாங்க வீட்டுல என்னை கொண்டுருவாங்க. சரி சாப்பிட்டாச்சு. சொல்லுங்களா. கிளம்புறோம். இங்க இருந்து கிளம்பிட்டோமா. மேல ஏதோ மலையாத போயிட்டு சாமியா பாக்கலாங்கிறாங்க. வாங்க அது பாப்போம். போயிட்டு நீங்க வந்தே போல நேரம் ஆச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். சாப்பிட்டு போலாம். ஓகேங்களா? பாய். See you on. அந்த பக்கம் விழுந்துட்டு ஐயா. என்னடாச்சு? வீடியோ காமிக்கிறேன். மைக் ஆஃப் பண்ணி விழுந்துட்டான். கோயிலுக்கு தான் வந்தோன்னு பேரு. கோயிலை தவிர எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறானுங்க. கோவிந்தா பல்ல இருக்கு கோவிந்தா. இங்க கோவிந்தா உளுந்தா கோவிந்தா தான். என்ன கோவிந்தா போ கோவிந்தா. யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்கு. எத்தனை மணிக்கு கோயிலுக்கு வரணும்?
அதுக்காண்டி அதான் நீங்க சொல்றது கோயில்னா எத்தனை மணிக்கு வரணும் சும்மா சொல்லு. காலங்காத்தால ஒரு 6 மணி ஒரு 10 மணிக்கு 6 மணி 6 மணி அதுக்கு 10 மணிக்கு வரலாமா? மணி என்ன இப்ப? 4 மணிக்கு நட சாத்திடுவாங்க. 6 மணிக்கு எதுக்கு வரீங்க? முடிச்சுக்கிட்டு 4 மணிக்கெல்லாம் 4 மணிக்கு நட சாத்திடுவாங்க. மணி 3:30. கோயிலுக்குள்ள போலாமா இல்ல எப்படி? கோவிந்தா வாங்க கோவிந்தா. இஷ்டத்துக்கு வந்துட்டு கோவிந்தா நடமாட்டமே கோவிந்தா கோவிந்தா வாங்க கோவிந்தா வாங்க கோவிந்தா. செப்பல்லாம் இங்கனே தான் பண்ணுமா? ஆமா கோவிந்தா. ஜி என்ன பண்றீங்க? செப்பல்லாம் ஏய் படி எங்கடா? கோவிந்தா எது அத காட்டுங்க. அவரோட காஸ்ட்லியான ஷூ இங்க இருக்கு பாருங்க. இத காட்டுங்க. இந்த ஷூ அவரு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கார் வேலைக்கு போவேன் தெரியுமா? அது பார்த்தா நல்ல காலமா இருக்கு, இது கரடி காலமா இருக்கு. அது கூட பரவாயில்லங்களாம். அதை யாரு போடுறவங்களா இருக்காங்க ரோட்ல, அந்த ஷூ மாதிரி இருக்குது. என் காஸ்டியூமுக்கு வாங்க, அப்படியே கேமரா எங்க வேலை பாக்குறாரு? நான் எதிர்பார்த்து வந்தது வேற. ஐயோ ஐயோ நான் எதிர்பார்த்து வந்தது வேற. வாங்க 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 கோவிந்தா. குளிக்க வந்துட்டு டவுசர் மட்டும் கோயிலுக்குள்ள வராங்க. வாங்க அப்படியே கோவிந்தா. ரேய் அன்னைக்கு வந்தப்ப அவ்வளவு கூட்டமா இருந்துச்சுடா. இந்த வயல வந்தீங்களா? சூப்பரா இருக்குங்க வெயில். இதுக்கு மேல என்ன? அப்பெல்லாம் மொட்டை வெயிலுங்க. எப்ப சக்தி இருக்கான்ல எது கூட வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. சரணே இங்க வா. பைத்திய மாதிரி ஓடாத. ஏதோ நிக்குது மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளைங்க. வீடியோ எடுப்போம். ஓ போயிட்டு முதல்ல சாமியை பார்த்துட்டு வரும், அப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம். கட்டுதான். என்ன நம்ம முன்னோர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க. நிஜமா கம்பல்சரி இருக்காங்க. நம்ம உறவினர்கள் எல்லாம் ஓடுறாங்க பாருங்க. நம்ம சொந்தக்காரங்க தான் எல்லாம். இவ்வளவு தூரம் ஏறியாச்சு. இனிமே நீங்க பாத்துட்டு சாமியை பார்த்துட்டு அருள் பெற்றுட்டு இதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே கெட்டது நடக்க கூடாது அப்படின்ட்டு வரணும். அப்படியே அந்த வியூ கொஞ்சம் காமிங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க ஃபேமிலியா இருக்காங்க. நம்ம ஆளுங்க ஜாலியா படுத்துக்கிட்டு எந்த ஒரு இதுவும் இல்ல. இஎம்ஐ தொல்லை இல்ல, வீட்டு வாடகை தொல்லை இல்ல, பொண்டாட்டி தொல்லை இல்ல, புருஷன் தொல்லை இல்ல, வீட்டுல அவனை பாத்துக்கணும் இவனை பாத்துக்கணும்னு இல்ல. நிம்மதியா இருக்காங்க. ரொம்ப அனுபவசாலி மாதிரி பேசுறீங்க. அனுபவப்படுறோம்ல. பொண்டாட்டி குட்டி புள்ள குட்டி எல்லாத்தையும் இது பண்றாங்க. நீங்க நல்லா நிம்மதியா இருக்காங்க. குடும்பமா இருக்காங்க பாருங்க. அதுதான் இவனுக்கு ஒண்ணுன்னா அவன் பேன் பாக்குறான், அவனுக்கு ஒண்ணுனா இவன் பேன் பாக்குறான். நம்ம இங்க இத பாருங்க அந்த பாப்பாவை. அதான் ஜாலியா அலையறாங்க. பாப்பாங்க. அது பாப்பா பாப்பா வாங்க இங்கிட்டு இருந்ததெல்லாம் நல்லா இருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே சேர்ந்துக்கலாம். சீரியஸாவே அதுதான். அவங்க கூட இருந்தா கூட நிம்மதியா அப்ப எப்ப சோறிங்கிறோம் எடுத்து வந்துருவாங்க. இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணுங்க. போ பூமி. அது க்ளோஸ்லாம் இல்லைங்க. உள்ள திறந்து போனா நம்ம போலாம் இல்லைங்க. நாங்க வந்துதான் உங்களுக்கு வாங்க கோயிலுக்கு போலாம். ஜி இந்த வாங்க. பாத்தீங்கன்னா என்ன மலைங்க? பெருமாள் கோயில வந்துட்டு இப்ப நம்ம தரிசிக்க போறோம். வாங்க. கதவு என்ன திறக்க மாட்டீங்க? வாங்க வாங்க. நிறைய குரங்கு இருக்கனால டோரை சாத்திக்கிட்டாங்க. கீழே பாருங்க பூனைக்குட்டி. பிஸ்கட் வேணுமாப்ல? பிஸ்கட் கொடுங்க. இங்க பா. வாடா. நீங்க பக்கத்துல உட்கார வச்சிருந்தேன். அங்க ஒருத்தன் பாடுறா. இங்க வந்தோம். இங்கிட்டு வா. முன்னாடி வாப்ல. அடிச்சு மூஞ்ச உடைச்சிடறேன். சாப்பிடு. எனக்கு ஒண்ணுக்கா பாடம் சாப்பிடுறதுக்கா? ஜாலியா இருக்க. நீ என்னடா முருகனை பாத்தியா? வீடியோ ஆரம்பிங்க.
கெட்ட வார்த்தை பேசாத, அடிக்குது பாரு. யார் கையில வச்சிருக்கீங்க? இல்ல கைகளை மூடி வச்சுதான் பாத்துருக்கு பாரு. பாக்காத நீ படாட்டு கலண்டா கை வைக்கிது. களிய விடுறாங்க பேப்பர் எடுத்துக்கிட்டு. உனக்கு நல்லபடியா எடுத்து தந்ததுக்கு நீ அவனை அடிக்கிற. உனக்கு கொடுக்கணும்னே சொன்னான். ஆனா நீ அவனே அடிக்கிற. அவனே இப்ப வாழை புடிச்சு கரகரன்னு சுத்தலாம் போலதான் அது எனக்கு. இப்ப அந்த மாதிரி வருது பாரு. இப்ப டானாங்க பக்கத்துல கல்ல மட்டும் இடம் நான் பேசிக்கிறேன். பாவண்டா மருந்து தள்ளி விடுவோப்ப. மருந்து கூட கிடையாது. இவருதான் அந்த டான் போல. கையில என்கிட்ட ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அதை கட் பண்றா போன ஒண்ணும் இல்ல. அதுல தெரியுதா நிஜா இருக்கு வீடியோல. மச்சான் பாவண்டாவா உன் பக்கத்துல வந்து பிஸ்கட் கொடுத்த பாவத்துக்கு அதுக்குன்னு ஓட விட்டியடா. அடிக்கலாம் இல்ல அவர் ஆளை கூட்டிட்டு வந்துருச்சு. இப்படி புடிச்சு அங்கடா ஆள் கூப்பிட மறைக்க போறான் கீழே. கரெக்டா அந்த சிவப்பு வண்டியை மட்டும் தூக்குடாம தேங்காய் கரண்டி நோண்டுறது, அவனுக்கு திருவுறது. ஒரு வழியா எல்லாம் கெட்ட இதுவும் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் இப்படி நடக்கவே கூடாது. கடைசியில கோயிலுக்கே போட்டாங்க. வந்து பிரார்த்தனையும் பண்ணிட்டோம். பிரார்த்தனை பண்ணி குரங்கு கடிக்க வருதுங்க. குரங்க புடிச்சு அடிக்கிறாங்க. இங்க ஒரு கல்ல கையில வச்சுட்டு நிக்கிறான். யாரா இருந்தாலும் ஃபாரஸ்ட் ஆபீஸர் பாத்தீங்கன்னா இவனை ஏத்திருங்க. இவனை மட்டும் ஏத்துங்க எங்க டீம்ல, வேற யாரையும் ஏத்தாதீங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. எல்லாமே எல்லாத்தையுமே பண்ணி விட்டுருங்க. பாய். பாய். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.